ஹலோ எவ்ரிவன். டிஆர்பிலேருந்து இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ நேத்தி பார்த்தீங்கன்னா, நல்லா யுஜிடிஆர்பியோட கோர்ட் கேஸ் ஓரளவுக்கு ஃபைனல் இதுக்கு வந்துச்சு, ஸ்டேஜ்க்கு வந்துச்சு. இன்னைக்கு வந்து எஸ்ஜிடியோட ஹால் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எக்ஸாம் வந்து 21 ஜூலை நடக்க போகுது. ஸோ இன்னும் ஹார்ட்லி ஒரு 19 டேஸ் தான் இருக்கு. ஸோ அந்த 19 டேஸ்க்குள்ளே நீங்கள் இது வரைக்கும் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ, முடிஞ்ச வரைக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ, அது எல்லாத்தையுமே வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. நிறைய டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஹால் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணியிருக்கு. ஸோ இதில் நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டியது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டல் வேகன்சி வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 1768. பட் மொத்தம் அப்ளை பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 26,510 மெம்பர்ஸ் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ஒரு காம்படிஷன் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதில் அப்ளை பண்ணியிருக்க எல்லாருமே வந்து நல்லா படிச்சிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து ஏன்னா யூஜிடிஆர்பிலையுமே பார்த்தீங்கன்னா 2013 அண்ட் 2017 செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் தான் வந்து ரொம்ப நிறைய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து 2013 அண்ட் 2017 செலக்ட் ஆனவங்க தான், டெட் பாஸ் பண்ணவங்க தான். ஸோ அதனால எஸ்டிடிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க் இவ்வளோ நாள் போட்டிருப்பீங்க. அதை விட இப்போ நீங்கள் இந்த லாஸ்ட் ஒரு 19 டேஸ் போடுற எஃபர்ட் தான் வந்து ரொம்பவே முக்கியமானது. ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு 19 டேஸ் வந்து எஃபர்ட் போட்டு உங்களோட மார்க்கு வந்து எய்ம் வந்து நீங்கள் 100க்கு மேலே எடுக்கணும்னு வைக்காதீங்க. 120க்கு மேலே எடுக்கணும், 120, 125க்கு மேலே எடுக்கணும்னு வச்சிங்கன்னா தான் நீங்கள் வந்து 100, 110க்கு மேலே வர முடியும். கண்டிப்பாக இந்த தடவை கட் ஆஃபுமே அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் டென்ஷன் ஆகாமல் இது வரைக்கும் என்ன படிச்சுட்ருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து பொறுமையாக ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஏதாவது ஜாபுக்கு போயிருந்தீங்கனாலும் அதை கொஞ்சம் ஏதாவது பண்ணிவிட்டு ஒரு லீவ் மாதிரியோ இப்போலேருந்தே ஒரு அப்பப்போ 1 நாள் 2 நாள் அந்த மாதிரி லீவ் மாதிரி போட்டு படிங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்காந்து படிங்க. அந்த மார்னிங்கே எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஒரு மினிமம் ஒரு 10 to 12 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி படிக்கிறதுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஏன்னா இந்த 19 டேஸில் நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த இதுதான் வந்து உங்களோட இதில் வந்து எக்ஸாமில் வந்து நீங்கள் ரெசிப்ரொகேட் பண்ண முடியும். ஸோ hope the best, all the best for all the candidates who are applying for appearing for STT exam. Thank you.